फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஆரோக்கிய சமையல் சேனல்ல பாத்தீங்கன்னா இது முழுக்க ஒரு ஆண்களுக்கான வீடியோ தாங்க. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய ஆண்கள் வந்து அதாவது தாம்பத்தியத்தை வந்து அதே நேரம் ஈடுபட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. அது போக வந்து ஃபோன் கால்ஸும் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு சின்ன மெத்தட் தான், சிம்பிளாக ஒன்று நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு 4 நாள் நீங்கள் வந்து குடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அது போக வந்து நீர்த்த விந்து வந்து நல்லா கெட்டிப்படும். இந்த மாதிரி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சில அந்தரங்க பிரச்சனைகள் எல்லாமே காலி பண்ணிடலாம் இந்த ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா. ரொம்ப சிம்பிளான வீடியோ தாங்க. இது வந்து நம்ம வீட்டில் எல்லா வீட்டுக்குமே வந்து கிடைக்கிற பொருள் தான். இது என்ன அப்படின்னா மல்லிச்செடி, நம்ம ரசத்துக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மல்லிச்செடி தான். இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்கு. நீங்கள் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, உடம்புக்கு நல்லது தான். ஸோ அதனால தொடர்ச்சியாக இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கூட நீங்கள் ரெகுலராக கூட குடிச்சிட்டு வரலாம். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்லதும் கூட தான். ஸோ சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. இப்போலாம் கண்ட மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகே, இப்போ இந்த ஜூஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதை மட்டும் கட் பண்ணி போட்டுடலாம். பார்த்தீங்களா, வேறு பயிரை மட்டும் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த இலையை வந்து நல்லா அலசிக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் போதும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து சாறு எடுத்துருவோம். இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/4 டம்ளர் வந்து சாறு கிடைச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் வந்து ஒரு 3 சேர்த்துவோம். ஒரு 2 ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சாறு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சாரம் ஒன்றா ஊற்றிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னி கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகே, இந்த அளவு போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ஊற வச்சு தோல் எடுத்து கூட போடலாம், இந்த தோல் எடுக்காம கூட போடலாம். ஏன்னா கொஞ்சம் செரிமானம் ஆகுது வந்து தோல் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் ஊற போட்டு தோலை எடுத்து அதுக்கப்புறம் நச்சு போனாலும் போடலாம். அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து நல்லா நச்சுட்டேன். இதை அப்படியே வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ போட்டு அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் வந்து தினமும் வந்து அதுக்கப்புறம் வந்து இது கற்கண்டு. ஸோ கற்கண்டு உங்களுக்கு வந்து தேவையான அளவு வந்து நீங்களே சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொடி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கற்கண்டி நல்லா வந்து தூள் பண்ணிட்டேன். இந்த தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெருக்கி இருக்கும். ஓகேங்க, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் கட்டி இன்னும் கரையாமல் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து குடிக்கலாம். இதை வந்து நீங்கள் காலையிலையும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நைட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு 10 நாள் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.